சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் 28. மடமையிலும் மடமை. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நீ வெட்கப்படாமல் நற்செய்திக்காய் துன்பம் அனுபவி. 2 தீமோத்தேயு 1:7-8. காட்டிக் கொடுப்பவன் தலைமையில் திரளான மக்கள் இயேசுவை பிடிக்க வாள்களோடும் தடிகளோடும் வந்தபோது சீடர் அனைவரும் காற்றாய் பறந்தனர். இயேசுவோ சிங்கம் போல நின்று நான் தான் அவர் என்று இருமுறை முழங்கினார். பேதுரு இயேசுவை மறுதலித்தான். அவருக்கு எதிராய் சத்தியம் பண்ணினான். அவரை சபித்தான். ஆனால் இயேசுவோ கிஞ்சித்தும் மஞ்சவில்லை. விசுவாசத்திற்காய் தளராது போராடவும் சுவிசேஷத்தை தயங்காது பறைசாற்றவும் வாலிபன் தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்திய போது பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணிய கிறிஸ்து இயேசுவை பவுல் அவனுக்கு நினைப்பூட்டினான். இயேசுவுக்கும் சீடருக்கும் என்ன வித்தியாசம்? இயேசுவின் அஞ்சா நெஞ்சத்தின் ரகசியம் என்ன? அவர் ஏற்கனவே தம்மை ஜெபத்தில் நன்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார். பலவீன உடலை மேற்கொள்ள உற்சாகமுள்ள உள்ளத்தை பலப்படுத்தி இருந்தார். இங்குதான் சீடர் தவறினர். குரட்டை விட்டு கோட்டை விட்டனர். சாட்சி பகிர்வதில் நாம் பலவீனமாயிருப்பதற்கு அடிப்படை காரணம் முழங்காலில் தோல்வியே. ஜெப வேளையை தவறாது கடைபிடித்ததாலேயே எவ்வித அச்சுறுத்தலுக்கும் ஆதிச்சபை ஆசையவில்லை. இயேசுவின் தைரியத்திற்கு இன்னொரு காரணம் அவர் மீதிருந்த ஆவியின் அபிஷேகமாகும். மிஷனரி பணியும் நற்செய்தி ஊழியமும் பிசாசின் வல்லமைக்கு எதிரான நேரடி போராட்டங்களா? நமது பலத்தினாலும் அல்ல, நமது ஆற்றலினாலும் அல்ல, படைகளின் ஆண்டவரது ஆவியினாலே பாதாளத்தின் வாசற் கதவுகளை மோதி உடைத்து சிறையில் இருப்போரை விடுவிக்க முடியும். ஆன்மீக போராட்டத்தில் மூளை அறிவு, பேச்சுத்திறன், தொழில்நுட்பம், செல்வாக்கு, பணபலம் போன்றவற்றை கொண்டு வெற்றி பெற முனைவது மடமையிலும் மடமை. இயேசு உயிரை விடவும் ஆயத்தமாயிருந்ததால் எதற்கும் அஞ்சவில்லை. தம்மை பின்பற்றுவோருக்கு அவர் வைத்த எதிர்பார்ப்பும் இதுவே. தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். வில்லியம் டிண்டேல் போன்ற வேத மொழிபெயர்ப்பாளர்கள் அச்சம் என்பதை தங்கள் அகராதியில் இருந்தே அகற்றியதாலே உயிரோடு எரிக்கப்பட வேண்டிய நிலையிலும் கர்த்தரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றுவதிலேயே கருத்தாயிருந்தனர். போர் வீரரே, பூமி மாளுதே, பாய்ந்து செல்வே நம் இயேசுவின் பின்னே. தேவராஜ்யம் ஓங்கவே, பாவ மக்கள் மீளவே, தியாக பரிசுத்தராய் சேவை செய்குவோம். சாராள் நவரோஜ்.